மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயச்சதுர பகுதியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இந்த மாயச்சதுர புதிருன்றது நான் கண்டுபிடிச்சது. இது பார்த்திங்கனாக்கா இது மாயச்சதுரம்ன்றது நம்மளுடைய இந்திய பண்பாட்டில் இருக்குது, பண்பாட்டு கூறில் ஒன்று. நம்மளுடைய முன்னோர்கள் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சியை பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 8க்கு 8 மாயச்சதுரம், 8 ரோ இருக்குது, 8 காலம் இருக்குது, 2 டயகனல் இருக்குது. சரிங்களா? 8 × 8 எவ்வளோ? 8 × 8 64. ஸோ இதில் 1 முதல் 64 வரைக்கும் எண்களை நம்ம உபயோகிக்கிறோம். ஒரு எண்ணை ஒரு தடவை தான் உபயோகிக்கிறோம். சரிங்களா? இன்னொரு தடவை ரிப்பீட் ஆகாது. ஸோ உதாரணத்துக்கு சில எண்கள் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். 4, 46, 59, 10, 33, 13ன்ற எண்கள் நான் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த எண்கள் தவிர்த்து 64 6 போச்சுன்னா மீதி 58 எண்கள் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த புதிர்ன்றது. ஸோ 4 இங்கே வந்துடுச்சு, இன்னொரு தடவை எங்கேயும் 4 வராது. 59 இங்கே வந்துடுச்சு, இன்னொரு தடவை எங்கேயும் 59 வராது. சரிங்களா? ஸோ இப்படி கூட்டினா இந்த 8க்கு 8 மாயச்சதுரம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 4க்கு 4 உட்சதுரம் இருக்குது. இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம், இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம், இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம், இது ஒரு 4க்கு 4 உட்சதுரம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் கூட்டினா 130, இந்த 4 கூட்டினா 130, இந்த 4 கூட்டினா 130, இந்த 4 கூட்டினா 130 வரும். சரிங்களா? அதே போல் வண்ணமிட்ட பகுதி இருக்குது. ஸோ இந்த 4 எண்கள் ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரும். 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 சென்டர் 2/2 அதுவும் 130 தான் கொடுக்கும். இந்த 4க்கு 4 உட்சதுரமும் அப்படி தான் இருக்கும், இந்த 4க்கு 4 உட்சதுரமும் அப்படி தான் இருக்கும், இந்த 4க்கு 4 உட்சதுரமும் அப்படி தான் இருக்கும், இந்த 4க்கு 4 உட்சதுரமும் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? அது தவிர பார்த்திங்கன்னா இந்த புள்ளியிட்ட கோடுகள் இருக்குது. சரிங்களா? இங்கே ஒரு எண் கொடுத்துருக்கோம். என்ன அர்த்தம்னா இந்த 3 எண்களை கூட்டினீங்கன்னா 117 கூட்டுத்தொகை கிடைக்கணும் நமக்கு. அதே போல் இங்கே புள்ளியிட்ட கோடுகள் போட்டுட்டு இங்கே 78ன்ற எண் கொடுத்துருக்கோம் நம்ம. இங்கே என்ன அர்த்தம்னா இந்த 3 எண்களை கூட்டினா 78ன்ற கூட்டுத்தொகை நமக்கு கிடைக்கணும். அதுதான் அர்த்தம். இந்த விதிகள்லாம் தெரிஞ்சிட்டால் தான் நீங்கள் இந்த மாயச்சதுர புதிரை நீங்கள் தீர்வு காண முடியும். இப்போ வாங்க இந்த மாயச்சதுர புதிரை நம்ம தீர்வு காணலாம். இந்த மாயச்சதுர புதிரை பார்த்திங்கன்னா எங்கேருந்தானா ஆரம்பித்து எப்படி வேணால் எப்படி வேணால் வரலாம். ஸோ இங்கே ஆரம்பித்து இப்படி போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம், எப்படி வேணால் போகலாம். ஸோ தானுங்களா? ஸோ நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போயிட்டு இப்படி வரத்துக்கு முயற்சி பண்ணலாம். சால்வ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் முடியுமா முடியாதான்றது தெரியும். பட் நம்ம இப்படி வச்சுக்கலாம், 1 2 3 4ன்ற அந்த பகுதி அந்த வழிமுறை வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த எண் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். இந்த 2 எண்களை கூட்டினா 64 நம்ம முன்கூட்டியே கொடுத்துட்டோம். இந்த எண் 4ன்ற எண் நம்ம ஆல்ரெடி கொடுத்துட்டோம். 64 + 4 எவ்வளோ? 68. ஒரே வண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த 4 எண்களை கூட்டினாக்கா 130 வரணும். சரிங்களா? இது 3 கூட்டினா 68, இது 4 கூட்டினா 130. இது எவ்வளோ? 130 - 68, இது 62. இது 62னா இங்கே என்ன வரும்? இந்த 2 எண்களை கூட்டினா 64ன்ற கூட்டுத்தொகை நமக்கு கிடைக்கணும். சரிங்களா? 1 கண்டுபிடிச்சிட்டோம், 62. இன்னொன்று என்னது? 64 - 62, இது 2. சரிங்களா? இதுக்கு அடுத்தது வேறு என்ன கண்டுபிடிக்கலாம்? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த 2 எண்களை கூட்டினா 64, இது 46. 64 + 46 எவ்வளோ? 64 + 6 70, 70 + 40 110. ஸோ இந்த 3 எண்களை கூட்டினா 110 வருது. இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரணும். இது 130 - 110, இது 20. சரிங்களா? இப்போ அடுத்தது வேறு என்ன நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நம்ம இதை கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ வேறு என்ன கண்டுபிடிக்க முடியும்? இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 எண்களை நமக்கு கண்டுபிடிக்கலாம். இப்போது இது 4 முன்கூட்டியே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இது 62. 4 + 62 எவ்வளோ? 66. ஸோ இது 4 கூட்டினா 130 வரணும் நமக்கு. இந்த 2 கூட்டினா 66 வருது. இது 2 சேர்த்து என்ன வரணும்? 64 வரணும். அப்போ இது என்னது? 118 - 64. சரிங்களா? 100 - 64 36, 36 + 18 44, 54. சரிங்களா? இது 54. சரிங்களா?
இப்போது நம்மளால் இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். ஸோ இந்த 3 சேர்த்திங்கனாக்கா 87. இது ஒரு எண் நம்ம முன்கூட்டி கண்டுபிடிச்சிட்டோம் 20ன்றது. அப்போ இந்த ரெண்டோட கூட்டுத்தொகை என்ன வரும்? 87 மைனஸ் 20 67. இது ரெண்டுத்தையும் கூட்டினாக்கா 67 வரும். இது 54. இந்த 67 நம்பர் வரும்னு தெரியுமே தவிர அது என்ன எண்கள் நமக்கு தெரியாது. ஸோ 67 + 54. 67 + 4 71. 71 + 50 81 91 101 111 121. இந்த 3 எண்களை கூட்டினா 121 வருது. இந்த 4 எண்களை கூட்டினா 130 வரும். இது 130 - 121 இது 9. சரிங்களா? இது 9 வந்துடுச்சுனாக்கா இங்கே என்ன வரும்? இந்த 2 சேர்த்தா 47. இது 9. சரிங்களா? ஸோ 47 - 9 எவ்வளோனாக்கா இது 38. சரிங்களா? இது 38 வந்துடுறது. இதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இந்த 3 எண்கள் சேர்த்தா 103. இந்த 4 எண்கள் சேர்த்தா 130 வரணும். இது எவ்வளோ? 103 130 - 103 இது 27. சரிங்களா? இன்றைக்கி நம்ம இந்த மாயச்சதுரத்தை இந்த அளவுக்கு நம்ம இந்த புதிர் கணக்கை தீர்வு கண்டிருக்கோம். இதில் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வரக்கூடிய பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.